தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் ஏற்படும் தாகத்தை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள், முதியோர், பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறக்க வேண்டுமென நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திமுக இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் காரைக்குடி டி.டி. நகரில் பிள்ளையார் கோவில் அருகில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை சிவகங்கை மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் 8ஆம் நாளாக இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்கள் தலைமையில் காரைக்குடி நகர் மன்ற தலைவர் சே. முத்துதுரை அவர்கள், காரைக்குடி நகர திமுக செயலாளர், நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் முன்னிலையில் சாக்கோட்டை ஒன்றிய துணைச் செயலாளர், அறங்காவலர், குழு தலைவர் சத்யா அவர்கள் நீர்மோர், ரோஸ் மில்க் மற்றும் பழங்களை இன்று வழங்கினார்கள். நகர்மன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், கலா காசிநாதன், தெய்வானை, இளமாறன், திவ்யாசக்தி, சிவாஜி, நாச்சம்மை, காரைக்குடி நகர அவைத்தலைவர் சன் சுப்பையா, ஆர்.கே. பி. முனீஸ்வரன், ராம அன்பழகன், மாவட்ட பிரதிநிதி சேவியர், புதுவயல் நகரச் செயலாளர் அலிபாய் ஜெயராமன், வட்டச் செயலாளர் பாண்டி, ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவை ஏற்பாடுகளை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் காரை சுரேஷ் ஏற்பாடு செய்திருந்தார். நியூஸ் 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.